இன்று திருவண்ணாமலை தமிழிசை கட்சியின் பணிமனையிலே நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற மாநகர சபையின் வென்ற உறுப்பினர்களை அழைத்து மாநகர சபைக்கு ஒரு தலைவரை கட்சியாலே தெரிவு செய்ய வேண்டும் என்ற கட்சியின் மாவட்ட கிளை தலைவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களை கதைத்து அவர்களிலிருந்து ஒரு தலைவரை தெரிவு செய்ய வேண்டும் என்றும் ஜனநாயக முறைப்படி இந்த தெரிவு நடைபெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த ஜனநாயக முறைப்படி வாக்குச்சீட்டின் மூலம் அந்த தெரிவு நடைபெற்றது. அந்த தெரிவிலே நான் கூடுதலாக வாக்குகளை பெற்றதன் காரணமாக நான் தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றேன். என்னை தெரிவு செய்த அத்தனை உறுப்பினர்களுக்கும், எனக்கு வாக்களித்த உறுப்பினர்களுக்கும், எனக்கு வாக்களிக்காமல் இருந்த உறுப்பினர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்வதோடு, திருவண்ணாமலையிலே எனது வட்டாரத்தில் என்னை வாக்களித்து மாநகர சபைக்கு என்னை உறுப்பினராக அனுப்பிய என்னுடைய வட்டார மக்களுக்கும் திருவண்ணாமலை மக்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி கூறுவதோடு, எதிர்வரும் காலத்தில் நான் திருவண்ணாமலை மாநகர சபையை ஒரு வளர்ச்சியான பாதையில் கொண்டு செல்வேன் என்பதும், எனக்கு பல வருடங்கள் நகராட்சி மன்றத்தின் விடயங்கள் அனுபவம் இருக்கின்ற காரணத்தினாலும் எனது அனுபவத்தை கொண்டு நகராட்சி மன்றத்தின் எல்லா மாநகர சபையின் அனைத்து விடயங்களையும் நான் சிறப்பான முறையில் கொண்டு சென்று அங்கே இருக்கின்ற சபையிலே இருக்கின்ற ஏனைய உறுப்பினர்களோடும் அவர்களுக்கு தேவையான விடயங்களையும் சமமாக பங்கிட்டு அவர்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து அவர்களுடைய வட்டாரங்களுடைய அபிவிருத்திகளையும் செய்து கொடுத்து திருவண்ணாமலையை மிகவும் ஒரு சிறப்பான ஒரு நகரமாக மாற்றுவேன் என்று நான் இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி, வணக்கம்.